அச்சம் என்பது மடமையடா. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா சிம்பு மறுபடியும் ஸ்க்ரீனில் வர போகிறாரு. அதே மாதிரி நிறைய ரிலீஸ் டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. போஸ்ட்போன் ஆகி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ படத்தை பற்றி படக்குழு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இப்போ பார்க்கலாம். தமிழ் ரசிகர்களிடம் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் அச்சம் என்பது மடமையடா திரைப்படம் தற்போது வெளியாகியுள்ளது. இதனை ஒட்டி அப்படக்குழுவினர் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தனர். இந்த சந்திப்பில் பேசிய பட ஒளிப்பதிவாளர்களில் ஒருவரான டேனி ரேமன் ஜோசப், முன்பாதியில் காதல் படமாகவும் பின்பாதியில் முழுக்க அதிரடி படமாக அச்சம் என்பது மடமையடா தயாராகியுள்ளதாக கூறினார். It's been a pleasure working with Gautam sir and the whole team. The whole team has been quite beautiful. So yeah, I hope there's more of this in the next one. I hope there's a next one. So it's been something. Yeah, it's been a serious bit of pleasure in the second half. நீங்க பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. We used a lot of reds and oranges to kind of give it one gritty kind of feel. So I hope it all translates to something in screen. Let's see, hopefully. Thank you guys. அச்சம் என்பது மடமையடா படத்தில் இடம்பெற்றுள்ள ராசாளி பாடல் ரசிகர்களிடம் அதிக வரவேற்பு பெற்றுள்ளது. ராசாளி என்றால் என்ன, பாடலுக்கும் படத்திற்கும் என்ன தொடர்பு என்பதை தெரிவிக்கிறார் பாடலாசிரியர் தாமரை. மேலும் படத்தின் உயிர் நாடியாக தள்ளி போகாதே பாடல் இருக்கும் எனவும் அப்பாடலை எழுதியது ஒரு சுவாரஸ்யமான அனுபவம் என்றும் தாமரை கூறினார். இந்த பறவையை பற்றி ஏன்னா ரகுமான் அவர்கள் என்கிட்ட கேட்குறாங்க, ஒரு பறவை பேர் போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இதில் நடுவில் வரும் பறவை போலாகினேன்னு அவங்க பாடுவாங்க. அப்போ ஏதோ ஒரு பறவை சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னதுனால நான் ராஜாளி தான் அந்த அளவுக்கு வரும். அவங்க கொடுத்த அந்த மெட்டு அளவுக்கு ராஜாளி மட்டும்தான் இருக்குதுன்னு யோசிச்சுட்டு நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அவருக்கு இந்த பறவை பேர் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டார். ஜாவை சாவாக்கி நம்ம தமிழுக்கு ஏற்ற மாதிரி ஓசையாக மாற்றி பயன்படுத்துகிற மரபு இருக்குது நமக்கு, அதனால் ராசாளின்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னோன்னு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ராஜாளிங்கிறத விட ராசாளிங்கிறது ஓசையாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அதுதான் உடனே வைக்கிறார். அதுதான் அந்த பாட்டுக்கான பாருங்கள், அந்த பாட்டுக்கான அடையாளமாகவே மாறிடுச்சு இல்லையா. மற்ற நடிகர்களுடன் ஒப்பிடுகையில் சிம்புவிடம் காட்சிகள் பற்றி ஒருமுறை கூறினாலே போதுமானது என்றார் கௌதம் மேனன். மேலும் படத்தின் பாடல்களை ரஹ்மான் இசையமைத்துள்ள நிலையில் அதற்கான வெளியீட்டு விழா நடத்த முடியாமல் போனது வருத்தமளிப்பதாகவும் கௌதம் மேனன் மேடையில் தெரிவித்தார். He's a good friend and எனக்கு சிம்பு கூட ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ஒரு கம்ஃபர்ட் லெவல் இருக்குது. ஏன்னா ஒரு அளவுக்கு சொன்னால் போதும். மற்ற ஹீரோஸ் மாதிரி அவர் என்ன டார்ச்சர் பண்ண மாட்டார், ஃபுல்லாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க மாட்டார். ஓகே தானே பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். And we went ahead and started shoot and அந்த கேரக்டரைசேஷனை சிம்பு பண்ணும்போது எனக்கு அவர்கிட்ட I'll write further. இன்னும் கொஞ்சம் நான் சீன்ஸில் என்னோட இன்புட் இன்னும் இருக்கும். டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் நான் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுவேன். ஸோ தட்ஸ் how I worked on this film and I think it's come out really well. For the first time I've straddled two genres in one film. ஒரு friendship / love story மாதிரி ஒரு genre first halfலையும் ஒரு thriller element in the second half. And I think I've got a little slightly the mass அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல தமிழ் சினிமாவில், அதில் கொஞ்சம் ஒரு பிட் ட்ரை பண்ணியிருக்கேன். அச்சம் என்பது மடமையடா படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமாகிறார் மலையாள கதாநாயகி மஞ்சிமா மோகன். படப்பிடிப்பின் போது பல பிரச்சனைகளை சந்தித்திருந்தாலும் பல்வேறு கட்ட காத்திருப்பிற்கு பிறகு அச்சம் என்பது மடமையடா வெளிவந்துள்ளது மஞ்சிமா மோகனிற்கு மிகுந்த உற்சாகத்தை அளித்துள்ளது. Initially I was very sad, I was very worried. How do I say, right now I don't want to think about what I went through at that point. For me it was like everybody will come up to you and say, you know, movies will take time to come out, but for me my launch itself is getting delayed. My first release was in 2015 March and it's been 1.5 years, almost 2 years, and my second release is only coming now. So it was a bit it was troubling me initially, but then after a point you learn to be patient and you learn to be, you learn to go with the flow, so it's okay. தமிழில் சிம்பு நடிப்பில் வெளிவந்துள்ள அச்சம் என்பது மடமையடா அதே நேரத்தில் தெலுங்கில் நாக சைத்தன்யா நடிப்பில் சாகசமே ஸ்வாசகா சகிப்போ பெயரில் தயாராகியுள்ளது. 2 மொழிகளிலும் மஞ்சிமா மோகன் கதாநாயகியாக நடித்துள்ளார். பல்வேறு பிரச்சனைகளை கடந்து இப்படம் வெளிவந்திருக்கும் அதே நேரத்தில் இந்த சந்திப்பின் போது கதாநாயகன் சிம்பு கலந்து கொள்ளாதது நிகழ்ச்சியில் சலசலப்பை ஏற்படுத்தியது. அழகர், News 7 தமிழ், சென்னை.